From 1979 to 2013 வரை 7 உலக அழகிகள் அடுத்தடுத்து வெனிசுலாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர், which is the second highest number of titles for any country behind the United States. உலகம் கைத்தட்டியது. crowns, lights and pride. உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளமும் அழகிகளையும் வைத்திருந்த அழகான நாடு அது. பட் இன் 2026 அதே வெனிசுலா பூரஸ்ட் கண்ட்ரியாக மாறியது. empty shop sells, hyper inflation, people are leaving the country. இது எப்படி உச்சாணி கலையிலிருந்து இந்த நாடு அதல பாதாளத்தில் விழுந்தது? அமெரிக்காவிற்கு இதுல பெரிய பங்கு இருக்குதான். ஆனா எப்படி இந்த நாடு ஒரு வல்லரசு தன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளும் விதமாக வலுவிழந்து இரையாக ஆனது? குறி ஒண்ணு வச்சா இறை ஒண்ணு விழணும் அப்படின்னு அமெரிக்காவும் எப்படி சரியான நேரம் பார்த்து வெனிசுலா நாட்டின் அதிபரான நிக்கோலஸ் மதுரோ ஒரு அதிரடி தாக்குதல் மூலம் பிடிச்சாங்க. உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைய அது ஏற்படுத்திடுச்சு. இது வெறும் கடத்தல் தானா, இல்ல சர்வதேச அரசியலின் ஒரு ஆக்ரோஷமான நகர்வா? அமெரிக்கா மெல்ல மெல்ல தன்னுடைய உலக ஆக்கிரமிப்பை காட்டுது. அது எப்படி 3ஆம் உலக போருக்கு நம்மை கொண்டு செல்லும்ங்கிறத பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முக்கியமா அமெரிக்காவே கடனில் இருக்கும் பொழுது வெனிசுலாவை டேக் ஓவர் பண்ணினா அதுல என்ன பயன்? ஒரு கடன்காரன் இன்னொரு கடன்காரனை ஏன் தத்தெடுக்கிறான்? இது $1 மில்லியன் கொஸ்டின் தான். இதுக்கு பின்னாடி இருக்கும் ஹிடன் அஜெண்டா தான் என்ன? வெனிசுலாவை உடைத்த 2014-2016 ஆயில் கிராஷ் தான் என்ன? இந்த வீடியோ உங்களை அன்கம்ஃபர்டபிளாக ஆக்கலாம், ஆனால் இக்னோர் பண்ண முடியாத ட்ரூத். வாங்க கதைக்குள்ள போவோம். 7 அழகிகளுக்கு பிறகு வெனிசுலா நாடு எழ முடியாமல் ஏன் போனது என்பதை இப்போது பார்க்கலாம். வெனிசுலா ஏழை நாடு என்பது ஒரு மித். முதல்ல அதை பிரேக் பண்ணலாம் வாங்க. ஆமா, வெனிசுலா ஏழை நாடு இல்ல, ரிசோர்ஸ்ல ரிச் கண்ட்ரி. ஒன்லி கேஷ்ல தான் புவர் கண்ட்ரி. உலகத்திலேயே அதிக ஆயில் ரிசர்வ்ஸ் சவுதியை விட கூட அதிகம். அப்ப என்ன ப்ராப்ளம்? மணி இல்லையா? ஆயில் இல்லையா? இல்ல, சிஸ்டம் கெட்டு போயிருக்கே. வெனிசுலாவின் க்ரூட் ஆயில் ஹெவி க்ரூட், எக்ஸ்ட்ரா ஹெவி க்ரூட். இது சாதாரண எண்ணெய் இல்ல. ஆஸ்பல்டாஸ், தார் மாதிரி. ரிஃபைனிங் வெரி காஸ்ட்லி. ஸ்பெஷல் ரிஃபைனரிஸ் வேணும், ஹை டெக்னாலஜி வேணும், லாங் ப்ராசஸிங் டைம். அதனாலதான் ஆயில் ரிச் ஆனாலும் கேஷ் புவர். சரி, வெனிசுலா எங்க தவறிடுச்சு? ஆயில் பிரைஸ் ஹையா இருந்த காலத்துல, அதாவது 2000-2013 காலத்துல $100 ஆயில் இருந்த பொழுது மக்களுக்கு பல நல திட்டங்களை கொடுத்து வந்தது. எஜுகேஷன் ஃப்ரீ, சுகாதாரம் ஃப்ரீ, பெட்ரோல் ஃப்ரீ, கிராசரிஸ் மலிவு விலை என எதை எடுத்தாலும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. லாட்டின் அமெரிக்காவிலேயே வேகமாக வளர்ந்த நாடு, சர்வதேச பொருளாதாரத்துல 10வது இடம். டூரிஸ்ட் நிறைஞ்ச பீச், உலகத்துக்கு அள்ளி கொடுத்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு வின்னர்ஸ். இப்படி பளபளத்த நாடு கலகலத்து போனதற்கு அவங்களே முதல் காரணம். எண்ணெய் வளங்களை ரிஃபைன் செய்த வெளிநாட்டு நிறுவனங்களை துரத்தி விட்டு அரசுடனே ஆக்கிட்டாங்க முந்தைய அதிபர் ஹியூகோ சாவஸ். நான் உங்களை காப்பாற்ற வந்தவன், உங்களுக்கு எல்லாம் இலவசமாக வழங்கிடுவேன், வீட்டில் இருந்த உங்களுக்கு மாதந்தோறும் 10,000 வழங்கிடுவேன் அப்படின்னாரு. அரசுக்கு வருமானம் வெறும் ஆயில் ரிசோர்ஸ் மட்டும்தான். ஆயில் பிரைஸ் ஏறும் பொழுது வெல்ஃபேர் நல்லா போயிட்டு தான் இருந்தது. பொருளாதார அடிப்படையான டாக்ஸ் முறைகள் எல்லாம் இல்ல. மேனுஃபேக்சரிங் பில்டு பண்ணல. எக்ஸ்போர்ட் டைவர்சிபிகேஷன் இல்ல. டெக்னாலஜி அப்கிரேட் இல்ல. சிஸ்டம் இஸ் வெரி வீக். பிரைவேட் செக்டார் நெக்லெக்டட். ஆயில் பிரைஸ் கிராஷ் ஆனவுடன் ரெவென்யூ கம்மியாச்சு, இம்போர்ட்ஸ் கம்மியாச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு, கரன்சி வேல்யூ டவுன். எந்த விதமான கவர்னன்ஸ் சிஸ்டமும் இல்ல. இதுதான் அன்கம்ஃபர்டபிள் பட் ஹானஸ்ட் ட்ரூத். வெனிசுலாவை உடைச்ச அந்த 2014-2016 ஆயில் கிராஷ் தான் என்ன? முதல்ல நாம ஒன்ன புரிஞ்சுக்கணும். ஆயில் பிரைஸ் வெறும் டிமாண்ட்னால மட்டும் தீர்மானிப்பது இல்ல. சப்ளை, ஸ்டோரேஜ், ஜியோ பாலிடிக்ஸ், டெக்னாலஜி, ஸ்பெகுலேஷன், இப்படி பல காரணங்களால தீர்மானிக்கப்படுது. 2014க்கு முன்னாடி ஆயில் பிரைஸ் $100 பர் பேரல் ஆக இருந்துச்சு.
வெனிசுலாவின் ஃபுல் பட்ஜெட்டுமே ஆயில் வருமானத்தை மட்டும்தான் நம்பி ஓடியது. பட் 2014 எண்டுல பிரைஸ் டிராப்டு டு $30 to $40. இதுக்கு முக்கிய காரணம் யுஎஸ் ஷேல் ரெவல்யூஷன் தான். அமெரிக்காவின் நியூ டெக்னாலஜில உருவான ஷேல் ஆயில் அதிகமாக மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுது. ஓபெக் கண்ட்ரிஸும் ஓயாம சப்ளை செஞ்சாங்க. போதாததுக்கு 2020ல கோவிட் கிராஷ், ஃபிளைட்ஸ் ஸ்டாப்டு, ஃபேக்டரிஸ் ஷட், வெஹிக்கிள்ஸ் ஓடல, டிமாண்ட் கொலாப்ஸ்ட் சடன்லி. இதன் விளைவு வெனிசுலாவில் ஆயில் டேங்கர் நிரம்பிடுச்சு. மேலும் ஸ்டோரேஜ் பண்ண இடமில்லை. கவர்மெண்ட் திணறிட்டாங்க. ஒரு சமயத்துல நீங்க எங்களுடைய ஆயில ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க, நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற நிலை வந்தது. இந்த பிரைஸ் கிராஷ் தான் வெனிசுலாவை உடைக்க ஆரம்பிச்சது. உணவு இல்ல, வேலை இல்ல, சுயமரியாதை இல்ல. ஒரு அழகு பிரதேசம் ஒரு அழிவான பள்ளத்துல விழுந்து விட்டது. இன்றைய வெனிசுலாவின் நிலை 80% மக்கள் அகதியாக கொலம்பியா, பிரேசில், அர்ஜென்டினாவில் வாழறாங்க. ஆனா முழு கதை இன்னும் இருக்கு. ஸ்க்ரோல் செய்யாம வீடியோவை கடைசி வர பாருங்க. மதுரோவின் வீழ்ச்சிக்கு ஒரே நாளில் நடந்த சம்பவங்கள் காரணமல்ல. கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்த கசப்பான சூழல்களே காரணம். பொருளாதார சரிவு, கடும் பணவீக்கம், பொருட்களின் தட்டுப்பாடு மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. 2024 தேர்தல்கள்ல முறைகேடுன்னு எதிர்கட்சிகள் மற்றும் உலக நாடுகள் மதுரோவின் வெற்றியை அங்கீகரிக்க மறுத்தன. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கையிருப்பை தனது கட்டுப்பாட்டில் வைக்க மதுரோ விரும்பினார். இது மேற்கத்திய நாடுகளின் நலன்களுக்கு எதிராக அமைஞ்சது. ஆனா மதுரோ தன்னுடைய ஆயில ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் விற்க ஆரம்பிச்சாரு. அதுவும் டாலர் கரன்சியில இல்ல. இது அமெரிக்காவுக்கு மிகுந்த கோபத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஏற்கனவே அமெரிக்காவின் சரியும் சாம்ராஜ்யத்துல டாலரின் ஆதிக்கம் குறைவது அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடுச்சு. மதுரோவை அடிபணிய வைக்க அமெரிக்கா அவர் மீது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை பிடிக்க $50 மில்லியன் வெகுமதியும் அறிவிச்சிருந்தாங்க. நீ கத்தாருக்கு ஓடி போயிடு என்ற வார்னிங்கும் கொடுத்தாங்க. கடைசியாக 2026 ஜனவரி மாத தொடக்கத்தில் அமெரிக்காவின் சிறப்பு படைகள் கராகஸில் டெல்டா போர்ஸ் போன்ற சிறப்பு பிரிவுகள் ஹெலிகாப்டர்கள் மூலம் இறங்கி மதுரோவின் பாதுகாப்பை சிதறடித்தன. மதுரோவை கைது செய்து உடனடியாக ஒரு ரகசிய இடத்திற்கு விமானம் மூலம் கொண்டு போனாங்க. ரஷ்யா அண்ட் சீனா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது ஒரு நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் நவீன கால ஏகாதிபத்தியம் என்று கண்டனம் தெரிவிச்சாங்க. பிரேசில் அண்ட் மெக்சிகோ, லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என குரல் கொடுத்தாங்க. இந்தியா மையமாக இருதரப்பு நாடுகளும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் சமரசமாகி தீர்வு காண வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாங்க. எண்டுல ஒரு அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத் வெயிட் பண்ணுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நாட்டின் அதிபரை மற்றொரு நாடு இப்படி தூக்கி செல்வது சட்டப்படி செல்லுமா என்ற விவாதம் ஐநா சபையில கிளம்பி உள்ளது. இந்த சம்பவத்தால உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலையில பெரும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மதுரோ இல்லாத வெனிசுலாவில இப்போ ராணுவம் மற்றும் இடைக்கால அரசின் கையில அதிகாரம் இருக்கு. இது உள்நாட்டு போருக்கு வழிவகுப்புமா என்ற பயமும் எழுந்துள்ளது. அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை பயன்படுத்தி ஒரு நாட்டின் தலைவரை கடத்தியது அல்லது நேரடி தாக்குதல் மூலம் கைது செய்த சம்பவங்கள் வரலாற்றில் பல முறை நடந்துள்ளன. இதே போன்ற பல உலக தலைவர்கள் அமெரிக்காவால கடத்தப்பட்ட, கைது செய்யப்பட்ட லிஸ்ட் அதிர்ச்சியாக இருக்கும். அமெரிக்காவின் உள்நோக்கமும் சுலபமாக உங்களுக்கு புலப்படும். 1901 அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் போரின் போது பிரசிடென்ட் எமிலியோவை ரகசியமாக தேடி கண்டுபிடிச்சு கைது செஞ்சாங்க. இதன் மூலம் பிலிப்பைன்ஸில் அமெரிக்காவின் காலனி ஆதிக்கம் நிலைநாட்டப்பட்டது. 1990ல பனாமாவிற்குள் அமெரிக்க ராணுவம் புகுந்து மானுவல் நோரிக்காவை சிறைபிடிச்சது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் அமெரிக்க நீதிமன்றத்தில் அவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 2003ல ஆபரேஷன் ரெட் டான் ஈராக் போரின் போது நிலத்தடி அறையில ஒளிந்திருந்த சதாம
அமெரிக்க படைகள் பிடிச்சு பின்னர் ஈராக் அரசிடம் ஒப்படைத்தன. இது அந்த நாட்டின் ஆட்சியையே மாற்றி அமைச்சது. 2004 ஹெய்த்தியில ஜீன் பெர்ட்ராண்ட் ஒரு கிளர்ச்சியின் போது அமெரிக்க படைகளால் பாதுகாப்பு என்ற பெயரில் விமானத்தில் ஏற்றி மற்றொரு நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. இது ஒரு கடத்தல் என அரிஸ்டைட் பின்னர் குற்றம் சாட்டினார். 2026 ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்ற போதைப் பொருள் கடத்தல் புகாரின் கீழே அமெரிக்க சிறப்பு படைகளால இப்போ நிக்கோலஸ் மதுரோ கடத்தப்பட்டார். தற்போது அமெரிக்காவில் விசாரணை வளையத்துல இருக்கார். வங்கதேசத்துல 2024 ஆகஸ்ட்ல நடந்த ஆட்சி மாற்றம் மற்றும் ஷேக் ஹசீனாவின் வெளியேற்றம், இது எல்லாத்திலையும் அமெரிக்காவின் பங்கு இருப்பதாக பல விவாதங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. வங்காள விரிகுடாவில் உள்ள செயின்ட் மார்டின் என்ற சிறிய தீவை அமெரிக்கா தனது இராணுவ தளமாக மாற்ற கேட்டதாகவும் அதற்கு ஷேக் ஹசீனா மறுப்பு தெரிவித்ததால அவர் ஆட்சியில இருந்து அகற்ற அமெரிக்கா சதி செய்ததாகவும் கூறப்படுகிறது. இப்போ ஒரு பிக் கொஸ்டின். அமெரிக்காவே உலகத்திலேயே அதிக டெட் வைத்திருக்கும் போது வெனிசுலாவை டேக் ஓவர் பண்ணினா என்ன ப்ராஃபிட்? ஆயில் மணிக்காகவா? நோ. அமெரிக்கா எண்ணெய்க்காக யுத்தம் பண்ற நாடு இல்ல, கண்ட்ரோலுக்காக பண்ற நாடு, பவருக்காக பண்ற நாடு. ஹிடன் அஜெண்டா பெட்ரோ டாலர் கேம். உலகத்துல பெரும்பாலான ஆயில் ட்ரேட் டாலர்ல தான் செட்டில் ஆகுது. அதனால டாலர் டிமாண்ட் ஹை, யூஎஸ் டெட் சேஃப். டாலர் பிரிண்ட் பண்ணினாலும் கொலாப்ஸ் ஆகாது. ஆனா வெனிசுலா என்ன பண்ண ஆரம்பிச்சது தெரியுமா? டாலர் வேண்டாம், அதர் கரன்சிஸ் அக்செப்ட் பண்ணலாம் என்று முடிவெடுத்தது. இதுதான் ரெட் லைன். ஒரு நாடு ஆயில டாலர்ல விற்கலன்னா டாலர் டாமினன்ஸ் கிராக் ஆயிடும். இங்கதான் கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. வெனிசுலா லோன் எடுத்தது யாரிடமிருந்து? சைனா, ரஷ்யா. லோன் ரீபேமெண்ட் எப்படி? ஆயில் மூலமாக. அதாவது வெனிசுலா ஆயில் சாக்கில் சீனாவும் ரஷ்யாவும் லாட்டின் அமெரிக்காவில் நுழைவது யுஎஸ்க்கு பிடிக்கல. யுஎஸ்க்கு டாலர் சிஸ்டம் சர்வைவ் ஆகணும், குளோபல் டாமினன்ஸ் கண்டினியூ ஆகணும். இல்லைன்னா சாங்ஷன்ஸ், ஐசோலேஷன், எக்கனாமிக் சஃபகேஷன், பொலிட்டிக்கல் கேயாஸ் இதெல்லாம் வரும். இந்த கதை வெனிசுலா பத்தி இல்ல, இது அதையும் தாண்டி உலகம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்ற கதை. ஆயில் இஸ் நாட் பவர், மணி இஸ் நாட் பவர், கண்ட்ரோல் ஓவர் த சிஸ்டம் இஸ் பவர். இன்று வெனிசுலா, நாளைக்கு வேற யாரு? ஒரு நாடு ரிசோர்ஸ் ரிச்சாக இருக்கலாம், ஆனா சிஸ்டம் புவரா இருந்தா அது உலக அரசியலின் பகடைக்காயாகத்தான் இருக்கும். அந்த அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத் என்ன தெரியுமா? உலக அரசியல் நல்லது கெட்டது அடிப்படையில இயங்கவே இல்லை. அது மனிதாபமானம், ஜனநாயகம், ஏழை மக்களின் நலன், இதை வச்சும் நடக்கிறது இல்லை. உலகம் ரன் ஆகிறது ஒரே ஒரு லாஜிக்ல தான். பவரை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? இன்னும் அன்கம்ஃபர்டபிளா சொல்லணும்னா, ஒரு நாடு ஏழையாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு நாடு கடனில் இருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா பவர் கண்ட்ரோலருக்கு வெளியே போக ட்ரை பண்ணினா, டாலர் சிஸ்டமுக்கு நோ சொன்னா, அப்போதான் அது வீக் கண்ட்ரி ஆகுது. வெனிசுலாவின் உண்மையான குத்தம் தான் என்ன? ஆயில் வச்சிருந்ததா? ஏழையாக இருந்ததா? அதிகப்படியான கரப்ஷனா? இல்ல 7 உலக அழகிகளை கொடுத்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும். இல்லனா யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலாம், காட்டாமலும் போகலாம். அடுத்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமானது. பனாமா கண்ட்ரி எப்படி உருவாச்சு? அது என்ன லத்தீன் அமெரிக்கா? கனிமங்களின் கருவூல ரகசியம் என்ன? வாட் இஸ் மன்ரோ டாக்ட்ரைன்? இதெல்லாம் பார்க்க போறீங்க. So, please ensure the subscription to receive the next video. This is Ruchiram signing off.